வணக்கம் நண்பர்களே. இரவுல தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை இருக்கிறதா? பலருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இரவுல 2 முறை 3 முறை அல்லது அதற்கு மேல் எழுந்து கழிப்பறைக்கு போக வேண்டிய நிலை இருக்குது. இதனால தான் தூக்கம் பாதிப்பு அடையுது, உடல் சோர்வு அடையுது, காலையில தலைவலி, மன அழுத்தம் இது எல்லாமே ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு மருத்துவத்துல ஒரு பெயர் இருக்குது. அதுதான் நாக்டோரியா. இந்த பிரச்சனை சிறப்பாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பழம் இந்த பிரச்சனைய குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுதாங்க வாழைப்பழம். ஆனா முக்கியமான விசேஷம் இதுல என்னன்னா, வாழைப்பழம் சாப்பிட மட்டும் போதாது. அத சரியான நேரத்துல, சரியான முறையில, சரியான அளவுல சாப்பிட வேண்டும். அதுதான் அந்த விஷயமே. ஸோ இத நம்ம கரெக்ட்டா எடுத்துக்கிட்டா தான் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீள முடியும். அப்படி சாப்பிட்டா தான் முழு பலனும் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல நீங்க தெரிந்து கொள்ள போறது, இரவுல சிறுநீர் அடிக்கடி வருவதற்கான காரணங்கள், வாழைப்பழம் எப்படி இந்த பிரச்சனைக்கு உதவுகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வயதானவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது, எந்த வகையான வாழைப்பழம் நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுவதிலையும் நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதையும் நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இரவுல அடிக்கடி சிறுநீர் வருவதற்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இரவுல அடிக்கடி சிறுநீர் வருவது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வயது அதிகரிப்பு தான். வயது அதிகரிக்கும் போது சிறுநீரகத்தோடைய அந்த செயல்பாடு மாறும். உங்களுடைய அந்த சிறுநீர் பை கெப்பாசிட்டி குறையும். இதனால தான் சிறுநீர் அடிக்கடி வரும். 2வது டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு உடல்ல அதிக குளுக்கோஸ் இருக்கும். உடல் அதை வெளியேற்ற முயலும். இதனால தான் அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் வருது. 3வது புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுடைய அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் பெருசாகிறதுனால ஏற்படுறதுனால மீண்டும் அடிக்கடி உங்களுக்கு சிறுநீர் வருவது மாதிரியான அந்த உணர்வு ஏற்படும். உங்களுடைய அந்த சிறுநீர் பை முழுவதும் காலியாகாம லைட்டா மட்டும் தான் சிறுநீர் போயிருப்பீங்க. திரும்பி மறுபடியும் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. 4வது காரணம் என்னன்னா, அதிகமா தண்ணீர் குடிக்கிறது. சிலர் இரவு நேரங்கள்ல அதிகமா தண்ணீர் குடிப்பார்கள். அதாவது டீ, காஃபி இந்த மாதிரியும் குடிப்பாங்க. ஸோ இதனாலையும் உங்களுக்கு இரவுல அடிக்கடி சிறுநீர் வரும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, நான் ஹெல்த்தியா இருக்கேன், எந்த ஒரு நோயும் இல்லை, சர்க்கரை வியாதியும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டீ காஃபி குடிப்பாங்க. ஸோ டீ காஃபி குடிக்கிறதுனாலையும் இரவுல சிறுநீர் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல நீங்க குடிக்காதீங்க, பகல் நேரத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க. 5வது காரணம் என்னன்னா, மருந்து மாத்திரைகள் உட்கொள்றதுனாலையும் அடிக்கடி சிறுநீர் வரும். சில மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஏற்படுத்தும். அது ரத்த அழுத்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, டயோரெட்டிக்ஸ் மெடிசன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் அதிகமாக வர செய்யும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வரும். ஸோ இந்த 5 காரணங்கள்னால தான் உங்களுக்கு சிறுநீர் வரும். இந்த 5 காரணங்கள்ல உங்களுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரச்சனைக்கு வாழைப்பழம் எப்படி உதவி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், வாழைப்பழம்ங்கிறது ஒரு சாதாரண பழம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், அதாவது ஊட்டச்சத்துக்கள் எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, வாழைப்பழம் ரொம்ப ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு மலிவான பழம். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தெரியாம நிறைய பேர் வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய முக்கிய நியூட்ரிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பழத்துல என்ன இருக்குன்னா, பொட்டாசியம் இருக்குதுங்க, மெக்னீசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தான் உங்க உடலுக்குள்ள போய் நன்மைகளை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு பயன்படுது.
ஸோ இதில பொட்டாசியம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோமா, இந்த பொட்டாசியம் எப்படி உங்க உடலுக்குள்ள வேலை செய்யுதுன்னா, இது உங்க உடல்ல வந்து ஃப்ளூயிட் பேலன்ஸ சரியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மசில்ஸ் ஃபங்ஷன வந்து மேம்படுத்துறதுக்கு, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால தான் உங்களுடைய அந்த சிறுநீர்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்கு பொட்டாசியம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அடுத்து மெக்னீசியம்ங்க. மெக்னீசியம் வந்து உங்களுடைய நரம்புகள வந்து அமைதியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்சேஷன் செய்யறதுக்கும் உதவி பண்ணுது. இதனால இரவுல வந்து அந்த சிறுநீர் பை வந்து இரிட்டேஷன் ஆகிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்களுடைய சிறுநீர் பைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மெக்னீசியம் வந்து உதவி பண்ணுது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இதில் உள்ள ஃபைபர்ஸ் வந்து உதவி பண்ணுது. அதாவது நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா மலச்சிக்கலை சரி பண்ணுது. இது சிறுநீர் பிரச்சனைக்கும் அதிகமா இந்த ஃபைபர்ஸ் வந்து உதவி பண்ணுது. இப்ப வாழைப்பழத்தோடைய நன்மைகள், அதாவது என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வயதானவர்களுக்கு தானே இந்த பிரச்சனை அதிகமா வருது. வயதானவர்கள் வந்து அதிகமா பழங்கள் வந்து எடுத்துக்கிற கூடாது இந்த வாழைப்பழத்த. ஸோ அதனால தான் இது எப்படி சாப்பிடணும், சரியான நேரம் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலா இப்ப தான் பார்க்க போறோம். இது சாப்பிடுறதுக்கான சரியான நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலையில 5 மணியில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க சாப்பிடணும். இந்த நேரத்துல சாப்பிட்டா உங்களுக்கு பொட்டாசியம், அந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் உங்களுடைய பாடி முழுமையா வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம். ஸோ இரவு நேரத்துல நல்லா உங்களுக்கு அந்த உங்களுடைய பாடி வந்து நல்லா பேலன்ஸா இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் உதவி பண்ணும். ஸோ மணி வந்து 5லேருந்து 6 மணி தான் ரொம்ப முக்கியம். அடுத்து இரவு 9 மணிக்கு பிறகு சாப்பிடவே கூடாது. இரவு நேரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டா சிலருக்கு வந்து டைஜஷன் ஸ்லோவாகும், வாய்வு ஏற்படும். இதனால தான் லேட் நைட் அவாய்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வந்து டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வயதானவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம்ங்கிறது போதும். அதிகமாக ஸோ வாழைப்பழம் சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வாழைப்பழமும் சாப்பிட்டால் இது சரியாகுமா அப்படின்னா இல்லைங்க. இதுக்குன்னு சில வாழைப்பழம் இருக்குது. அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஸோ எந்த வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக தமிழ்நாட்டில் பல வகையான வாழைப்பழங்கள் இருக்குது. அதில் சில நல்ல வகையான வாழைப்பழங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது பூவன் வாழைப்பழம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது செரிமானத்துக்கும் நல்லது. பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இந்த வாழைப்பழத்தில் இருக்கு. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழைப்பழம் பூவன் வாழைப்பழமாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வேகமாகவே மீண்டு வரலாம். அடுத்து 2வது வாழைப்பழம் என்னன்னா எலாக்கி வாழைப்பழம். இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பழமாகவும் இருக்குது. ஸோ இந்த பழம் கிடைத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய வாழைப்பழம் என்னன்னா நாட்டு வாழைப்பழம் தாங்க. இது ரொம்ப ரொம்ப இயற்கையான வாழைப்பழம். நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாகவே இந்த நாட்டு வாழைப்பழத்துல இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய உடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த 3 வாழைப்பழத்துல ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை நீங்க வாங்கி எடுத்துக்கலாம். ஸோ இது சாப்பிட்றதுக்கான முறைகளை நம்ம இப்ப பார்த்துடலாம். மெத்தட் 1ல வந்து மாலை நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்லிட்டோம், டைமிங்கும் சொல்லிட்டோம். ஸோ இது கூட வந்து என்ன பண்ணால் 5 பாதாமை நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் சாப்பிட்றது மிகச்சிறந்தது. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும். உங்களுடைய அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். 2வது மெத்தட்ல என்ன பண்ண போறோம்னா, வாழைப்பழமும் ப்ளஸ் 1 கிளாஸ் சுடு தண்ணீயும் தான் நீங்க குடிக்க போறீங்க. இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய செரிமானம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய சிறுநீர் பையும் வலுவாக்கப்படும். ஸோ இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னா வாழைப்பழம். வாழைப்பழத்தை உரிச்சிட்டு நீங்க குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி அது கூட தேன் வந்து சிறிதளவு 1 டேபிள் ஸ்பூன் வந்து அப்படியே அந்த வாழைப்பழத்துல போட்டுட்டு நீங்க இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அடிக்கடி வரக்கூடிய சிறுநீர் பிரச்சனையும் சரியாயிரும். ஸோ இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிற பொழுது சில ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரைவிலே வந்து இதிலிருந்து நீங்கள் மீளலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். இது கூட நீங்கள் 5 டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இரவு 7 மணிக்கு பிறகு நீங்கள் தண்ணீர் குடிக்கிறதா முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் எடுத்துக்கிறங்க. அதுவும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அப்புறம் நீங்கள் வந்து குடிச்சுக்கிறங்க. அடுத்து டீ காஃபியை கண்டிப்பாக நீங்கள் இரவு நேரத்தில் வந்து தவிர்க்க வேண்டும். அடுத்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிறுநீர் பையை வந்து காலி செய்யணும். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் யூரின் பாஸ் பண்ணிட்டு போய் தூங்குங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வராது. அடுத்து தினமும் நீங்கள் வாக்கிங், அதாவது நடைப்பயிற்சி வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி காலையிலையோ மாலையிலையோ 20 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். உங்களுடைய சிறுநீர் பையை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ பொட்டாசியம் இருக்கக்கூடிய மற்ற உணவுகள், காய்கள், பழங்கள், இப்போ வாழைப்பழம் சொன்னோம்ல, அது மாதிரி மற்ற உணவுகள்லையும் பொட்டாசியம் இருக்கும். ஸோ அந்த உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது வேகமாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நண்பர்களே, இரவுல அடிக்கடி சிறுநீர் வருவது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. ஆனா சிறிய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நீங்க பண்ணீங்கன்னா உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணரலாம். வாழைப்பழத்தை சரியான நேரத்துல சரியான அளவுல சாப்பிட்டா உங்க உடலுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல சிறுநீர் பை ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுடைய மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும். இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.